வணக்கம். நான் தமிழ் வேதா. இது ஏஎன்இ பிக்சர்ஸ் வழங்கும் 2026ஆம் வருடத்திற்கான ராசி பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இது 150 டிகிரி முதல் 180 டிகிரி வரை உள்ளது. இதன் அதிபதி புதன். இவர் இந்த கன்னி ராசியில் உச்சமடைவது மிக சிறப்பு. புதன் கிரகம் சற்று பரபரப்பானதுதான். ஆனாலும் இந்த கன்னி என்பது நிலராசி. எனவே எந்த அவசர வேலையையும் பதறாமல் சிதறாமல் செய்து முடிப்பர். இவர்களின் யோசனைகள் நிறுத்தி நிதானமாக இருக்கும். இதனால் இவர்கள் வணிக வியாபார விஷயத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஆட்களாக இருப்பர். இதிலும் புதன் உச்சமான நபர்கள் கண்டிப்பாக வேலை தொழிலில் முதன்மை இடத்தில் இருப்பர். தலைமை பண்பு மிக்கவர்கள். இதனால் முதன்மை பதவி தேடி வரும். கன்னி ராசிக்கு 2026ஆம் ஆண்டு பலன். இந்த புது வருடத்தில் கன்னி ராசியில் அநேகருக்கு திருமணம் நடந்துவிடும். அது விருப்பம் மற்றும் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கும். இந்த திருமணம் உங்களில் பலருக்கு வீடு கிடைக்கும் வகையில் அமையும். கூடவே வாகனமும் கிடைக்கும். இந்த வருடம் நிறைய மறுமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு மிக அதிர்ஷ்டமான வரனுடன் மறுமணம் நடக்கும். அதனால் மறுமணம் நடக்க இருக்கும் கன்னி ராசியினர் இந்த வருடத்தை பயன்படுத்திக் கொள்ளவும். விவசாயம் செய்பவர்கள் நல்ல பணப்பலன் பெறுவர். தோட்டம், வயல், பண்ணைகள், மீன் குட்டைகள் மற்றும் கிணறு, குளம் இவையெல்லாம் உங்களுக்கு வருமான பெருக்கம் தரப்போகிறது. மேலும் இவை சம்பந்தமாக நிறைய மனிதர்களை, அரசு அதிகாரிகளை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். மேலும் உங்கள் சொற்களின் இனிமை வேலை வணிகத்தை எளிதாக்கும். உங்களின் பேச்சு மூலம் தொழில் நடத்தும் ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், ஜோதிடர்கள் இவர்கள் மிக மேன்மை அடையும் வாய்ப்புண்டு. சில இளைய சகோதரர்கள் செய்யும் அடிச்சாட்டியங்களை ஒரு மாதிரி சமாளித்து விடுவீர்கள். தொழில் ஒப்பந்தம் கொஞ்சம் தடுமாற வைத்து பின் சரியாகும். உங்களின் பணியாளர்கள் ரொம்ப அடாவடி செய்வதால் சிலரை நீக்கி விடுவீர்கள். உங்கள் பயந்த சுபாவத்தின் பின்விளைவை உணர்ந்து நீங்களே சற்று சுதாரிப்பாக இருக்க பழகுவீர்கள். பழைய இம்சை கொடுக்கும் வாகனத்தை மாற்றுவீர்கள். நிறைய பேருக்கு மாமனார் தொல்லை நீங்கும். இதனால் தன்னிச்சையாக மாமியாரோடு நல்லுறவு ஏற்படும். இந்த வருடம் கூடிய மட்டும் புதிதாக டிவி சேனல் அறிவிப்பாளர் பதவிக்கு போட்டியிட வேண்டாம். ஏற்கனவே பணிபுரிபவர்களும் சற்று கூட வேலை செய்பவர்களின் தொல்லையை சந்திக்க வேண்டியிருக்கும். எனினும் சமாளித்து விடலாம். ரியல் எஸ்டேட், வீட்டு தரகர்கள் சற்று தடைக்கு பிறகு தொழில் ஏற்றம் காண்பர். கன்னிராசி குழந்தைகளின் அம்மாக்கள் இந்த வருடம் வேலை கிடைக்க பெறுவர். வயல், வீடு, வாகன யோகம் உண்டு. அசையா சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கும். உங்களில் சிலர் தொழில் செய்யும் இடம் அருகே வீட்டை மாற்றிக் கொள்வீர்கள். வேறு சிலர் உங்கள் வீட்டின் ஒரு பகுதியில் தொழில் தொடங்கி விடுவீர்கள். ஆக இந்த வருடம் கன்னி ராசியாருக்கு வீடு தொழில் சம்பந்தம் கண்டிப்பாக உண்டு. மாணவர்கள் தங்கள் தொழில் கல்வியின் பிரிவை மாற்றும் வாய்ப்புண்டு. உங்கள் தாயார் வீடு மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை துணை தன்னுடைய தொழிலை இடம் அல்லது வேறு விதமாக மாற்றும் வழி உள்ளது. உங்களில் சிலர் வீட்டில் உங்கள் தாயாரின் வயல் தோட்டத்தை உங்கள் மாமியாரின் வயல் தோட்டத்தோடு பண்டமாற்று வழியில் மாற்றிக்கொள்ளும் சூழல் ஏற்படும். சில பள்ளி குழந்தைகள் வீடு மாற்றத்தால் பள்ளிக்கூடத்தை மாற்ற வேண்டியிருக்கும். கலைஞர்கள் நிறைய வாய்ப்பு பெறுவர். பிற மொழி படங்களிலும் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். சினிமா துறையில் முதலீடு செய்வர். பங்கு வர்த்தகம் சராசரி நிலையில் ஓடும். உங்களின் வாரிசுகள் வேலை விஷயமாக இடமாறுவர். உங்களில் சிலருக்கு மருமகள் வரும் நேரம் இது. மருமகள் மிக செல்வாக்கான இடத்திலிருந்து வருவாள். பூர்வீக பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். அதை குலதெய்வத்துக்கு சென்று செய்வீர்கள். உங்களில் சிலர் பழைய கடன்களை அடைப்பீர்கள். நெடுநாள் வியாதிகள் தீரும். வம்பு வழக்குகள் கோர்ட்டுக்கு வெளியே பொது மனிதர் மூலம் சமாதானமாக முடிக்கப்படும். தனியார் துறை வேலை கிடைக்கும். அது வெளிநாட்டு சம்பந்தம் அல்லது இஸ்லாமிய பெருமக்கள் சம்பந்தம் கலந்திருக்கும். உங்களில் சிலர் உங்கள் வணிக பங்குதாரரின் கூட இடமாற்றம் செய்து கொள்வீர்கள். சில வியாபாரிகள் பங்குதாரரை மாற்றிக்கொள்வர். வீடு சம்பந்தமாக ஒரு வில்லங்கம் வந்து சரியாகும். சிலர் வீட்டு வாகன இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் தங்கள் சரக்குகளை கையாள ஒரு குடோனுடன் அல்லது ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வர். அல்லது இது சார்ந்த ஒரு இடம் கட்டடம் வாங்கிவிடுவர். உங்கள் மூத்த சகோதரி வெகு அதிர்ஷ்டம் பெறப்போகிறார். உங்கள் பெற்றோர் பெரிய நல்பாக்கியம் பெறுவர். அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் அரசியல்வாதி முதன்மை இடத்துக்கு வருவார். உயர்கல்வி கற்கும் பெண்கள் முதல் மதிப்பெண் பெறுவர். சில சபை பெண்கள் நீதிபதி அல்லது சட்டசபை, பாராளுமன்ற, கார்ப்பரேஷன், மாநகர பஞ்சாயத்து தலைவி ஆவார்கள். பெரிய மாளிகை கட்டுவதால் நல்ல கௌரவம் கிடைக்கும். கல்வி சார்ந்த நல்ல பதவி பெறுவீர்கள். வாகனம் மற்றும் படகுகள் சார்ந்த தொழில் பெருகும். கட்டடம் கட்டும் ரியல் எஸ்டேட் துறையினர் ஜாயிண்ட் வெஞ்சர் என்ற முறையில் நிறைய வேலை பெறுவர். தோட்ட நிர்மாணத்துறை வேலை வெகுமதி தரும்.
அகழ்வாராய்ச்சி துறையில் உள்ளவர்கள் பாராட்டு பெறுவர். பால் பண்ணை உரிமையாளர்கள் பலன் பெறுவர். காணாமல் போன கிணறு கண்டுபிடிக்கப்படும். இந்த வருடம் கன்னிராசி பெண்கள் மிகுந்த ஆதாயம் பெறுவர். முக்கியமாக அரசியல் சார்ந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு பதவியை பெறுவர். அது தலைமை பதவியாக இருக்க வாய்ப்புள்ளது. பிற ஆண் அரசியல்வாதிகளும் மிக நல்ல பலன் பெறுவீர்கள். உங்களின் வெற்றி உங்கள் குடும்ப பாரம்பரியம் சார்ந்து கிடைக்கும் மற்றும் உங்களின் வாக்கு, பேச்சு மற்றும் உங்கள் குடும்பத்தினரின் தான தர்மம் இவை வெற்றியை எளிதாக்கும். பெண்களின் முன்னேற்றத்துக்காக நீங்கள் செய்திருக்கும் பல முன்னெடுப்புகள் வெற்றி பாதையை எளிதாக அடைய செய்யும். இந்த வருடம் பிறந்த இடம் சார்ந்த அலைச்சல் அதிகம் இருக்கும். அது உறவினர் திருமணம், தொழில், சில குத்தகை விஷயங்கள், பூமி அல்லது வீட்டை விற்பது என ஏதோ ஒரு காரணத்தை தொட்டு அலைய வேண்டியிருக்கும். கன்னிராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டியவை. இந்த வருடம் காவல்துறையினரிடம் வம்பு வைத்துக் கொள்ள வேண்டாம். முக்கியமாக வாகன பயண சட்டங்களை மிக மதித்து நடக்க வேண்டும். அதுபோல் காவலர்களும் கைதிகளிடம் ரொம்ப கோபம் காட்ட வேண்டாம். ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் பழைய ரசீது போன்றவைகளை கவனமாக பராமரிக்க வேண்டும். வெகு தூர பயணங்களில் காசு, கார்டு விஷயங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும். பணியாளர்களிடமும் இளைய சகோதரரிடமும் லிமிட்டோடு பழகவும். சைக்கிள் போன்றவற்றை திருடி எடுத்து போய்விடுவர். கன்னிராசி நேயர்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகார பலன்கள். கன்னியாகுமரி அம்மனை வணங்கவும். உங்களுக்கு இஷ்டமான ஸ்ரீரங்கம் போன்ற பெருமாள் ஸ்தலம் சென்று வணங்கவும். நன்றி.